இது ப்ரெஸ் மீட்டும் கிடையாது, 2 நாட்டு அதிபர்களுக்கு இடையிலான மீட்டிங்கும் கிடையாது. 2 நாட்டு அதிபர்களுக்கு இடையிலான மீட்டிங் பொதுவெளியில் மீடியா முன்னால் நடந்தது. ஜெலன்ஸ்கி அவமரியாதைப்படுத்தப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார். அவரை கையை ஓங்கி அடிக்கலையே தவிர மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இது அமெரிக்காவுடைய 250 ஆண்டுகால வரலாறில் கிட்டத்தட்ட 47 குடியரசுத் தலைவர்கள், 47-48 பேர் அதிபர்கள் இருந்திருக்காங்க. யாருமே இவ்வளவு கீழ்த்தரமாக, அதாவது ஆங்கிலத்தில் கஸ்ஸடுன்னுவாங்க, சாக்கடைக்கு இணையானவர்களாக இருந்ததில்லை. அந்த மாதிரியான சாக்கடைக்கு இணையானவர் தான் ட்ரம்ப். ட்ரம்ப் மனித குலத்தின் விரோதி. அதிபர் ட்ரம்ப் மனித குலத்தின் விரோதி. இதை நான் சொல்லலை, அமெரிக்காவுக்குள்ளே இருக்க ஊடகங்கள் எழுதுது. ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் அதிபர் இந்த பதவியேற்ற இந்த 6 வாரத்தில் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் முடைநாற்றம் எடுக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இந்த நாற்றம் தாங்காமல் நாங்கள் மூச்சு திணறி கொண்டிருக்கிறோம் என்று நியூயார்க் டைம்ஸில் கட்டுரைகள் வெளிவருது. அமெரிக்க ஊடகங்கள் எந்த அளவுக்கு ட்ரம்ப்பை எதிர்க்கிறாங்கன்னா, அமெரிக்க அதிபர் பதவியேற்ற பிறகு அந்த முடைநாற்றத்தால் நாங்கள் முடங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதியதொரு அனுபவத்தை, நெகட்டிவாக எதிர்மறையான புதியதொரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாற்றத்தை, இந்த அவலத்தை, இந்த அசிங்கத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. இவர் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கல்ல மனிதகுலத்துக்கு எதிரி என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதுகின்றன.